இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 3 கேம் இருக்குது. இந்த 3 கேம்லேயும் எது பெஸ்ட்டான கேம்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதில் வந்து நாம் எடுத்தது ஃபேமஸான வார்ன் கேம்ஸு. இப்போ வந்து இருக்கிறதுலே ஃபஸ்ட் இடத்துல இருக்குது செல்தரைக்யூ, ரெண்டாவது வார்ன்ஸுன். இது வந்து இப்போ முன்னால் வந்துட்டுருக்கு. இப்போ வந்து இந்த 3 கேமில் எது பெஸ்ட்டு, எது ஈஸியாக விளாட்றத மாதிரி இருக்குது கண்ட்ரோல்ஸ் அப்படின்னு பார்த்து நாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இன்ஸ்டாலேஷன் பார்க்கலாம். எல்லா கேமும் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன் தான் இருக்குது. ஓகே, இப்போ வந்து ரேட்டிங் வந்து 50 கோடி பேர் டெவலப் பண்ணியிருக்காங்க. ரேட்டிங்லாம் நல்லா இருக்குது தான் போட்டிருக்காங்க. இதோட சைஸ் வந்து 150 MP. ஓகே, நம்ம செல்தரைக்யூ வந்தாச்சு. இதோட MP வந்து வெறும் 20 MP தான். அதுக்கே 50 கோடி பேர் டவுன்லோட்ஸ் வந்திருக்கு. ஏன்னா கிராஃபிக்ஸோ இல்லை 500 பேர் விளாட்றதோ நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு போல். ஓகே, அடுத்த இப்போ வந்து நம்ம ஸ்னேக் ஐஓக்கு வந்தாச்சு. இதோட இன்ஸ்டாலேஷனும் கம்மி எம்பிக்கு தான் தந்திருந்தாங்க, ஒரு 100 MP தான். ஆனால் இதில் வந்து கிராஃபிக்ஸ்னால் நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் ஏமாற்றி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த கேம்லேயே ஃபஸ்ட் இடம் வந்துட்டோம்னா நமக்கு மேலே ஒரு கிரீடம் காட்டும். ஆனால் அவனோட பிக்கார சைஸ் எல்லாம் காட்டியிருக்காங்க. இது வந்து தப்பான இது. நம்மளுக்கு கிராஃபிக்ஸுக்கு தப்பாக காட்டி நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது நீளம் வேறு பெருசாகும். இதுலேயும் இது இருக்குது. ஓகே, அடுத்த கேம் போயிடலாம். இப்போ வந்து நம்ம எந்த செட்டிங்ஸ் வந்திருக்கோன்னா வார்ன் ஜோனோட செட்டிங்ஸ் தான் வந்திருக்கோம். வார்ன் ஜோனோட செட்டிங்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு மியூசிக் அதெல்லாம் இருக்குது. ரெண்டாவது வந்து பேக்ரவுண்டு கூட மாற்றிக்கலாம் போல், எனக்கு இப்போ தான் வருது. ஓகே, நமக்கு சாப்பிட்ற ஃபுட்டு கூட மாற்றிக்கலாம் போல். கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்து ரைட் சைடு லெஃப்ட் சைடு, அடுத்து எமோஜி வேறு இருக்குது. இது என்னன்னு தெரில. ஓகே, நிறைய செட்டிங்ஸ் தான் இருக்குது. அப்புறம் உள்ளே போய் விளாண்டு பார்த்துருவோம். ப்ளே இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கேன். இது விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு. நான் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே நிறைய பவரு ஜூஸ் அதெல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கில் எடுக்க முடியுமா? ஒரு கில் எடுத்துகிட்டு இப்போ சாப்பிட்டு நம்ம பெருசாக எல்லாம் 77வது இடம் சைடில் இடம் அதெல்லாம் காட்டுது. கிராஃபிக்ஸ் ஓகே. நீளம் பெருசாக இருந்து கொஞ்சம் நீளம் பெருசாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் அவுட் ஆகிட்டேன். வாங்க அடுத்த கேம் போகலாம். இப்போ வந்து நம்ம ஸ்னேக் ஐஓ வந்தாச்சு. ஸ்னேக் ஐஓலாம் நல்லா தான் இருக்குது வெளியே பார்க்குறதுக்கு. ஸ்கின்னு மாற்றிக்கலாம். வார்ன் ஜோன்லேயும் ஸ்கின்னு மாற்றிக்க முடியுது. செட்டிங்ஸில் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே, நான் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுட்டு தான் இருக்குது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இப்போ வந்து நம்ம உள்ளே வந்து விளாட பார்க்கலாம்னு சொல்லி உள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம்னா 2வது இடத்துக்கு வந்தாச்சு. அப்படியே மின்னுது நம்மளோட உடம்பெல்லாம், ஏன்னு தெரில. பூஸ்ட் நான் அழுத்தாமலே மின்னிட்டுருக்கு. ஒருவேளை எனக்கு குறையுதோ, நம்மளுக்கு ஏதோ பவர் கிடச்சவே இது பக்கானமே மின்னிட்டுருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பவர் முடிஞ்சுது. அப்பயும் அவ்வளோ ஸ்பீடாக போயிட்டுருக்கேன், எப்படின்னு தெரில. இப்போ இங்கே ஒரு பெருசாக போயிட்டுருக்காங்களா, இப்போ இது வந்து ராஜா. ஆனால் இது நல்லா தான் இருக்குது ஸ்பீடாக போகிறது. ஓகே, இவனை எப்படியாவது கில் பண்ண முடியுதுன்னு பார்ப்போமே. நான் அடிச்சிட்டேன். அதுக்கு பதிலாக இது நல்லா தான் இருந்துச்சு. ஓகே, இந்த கேமுக்கும் ரேட்டிங் வந்து நல்லா தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வேறு எதாவது பார்க்கலாம். வேறு கேம் போகலாம். இந்த கேம் விளாட்லாம், நல்லா தான் இருக்கும், டைம் பாஸ். அடுத்து நம்ம என்ன வந்திருக்கோம்னா 20 MPயில் 50 கோடி டவுன்லோட்ஸ். இப்போ தான் முதல் முறையாக பார்த்த கேமாக செல்தரைக்யூ வந்திருக்கோம். இதில் வந்து வந்தோடனே நம்ம பேரை செட் பண்ணிடுவோம். சஜி தமிழ் கேமிங். நம்ம சேனலோட பேரை போட்டாச்சு. சஜி தமிழ் கேமிங். ஓகே, கொடுத்தாச்சு. செட்டிங்ஸில் வந்து நம்மளுக்கு தேவையான கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, அடுத்து இது பாருங்கள், ஸ்கின்ஸ் வந்து நாமளே உருவாக்கிக்கலாம் போல். ஓகே, நல்ல விஷயந்தான். இது கூட செட் பண்ணிக்கலாமா? மற்ற இதெல்லாம் காசு கேட்பாங்க, இதெல்லாம் காசே கேட்குறதில்ல. ஓகே, இது வந்து ப்ளே பண்ணால் இப்படி இருக்கும். ஆன்லைன்லேயும் ப்ளே பண்ணால் சாதாரணமாக ப்ளே பண்ணலாமா? ஓகே, சஜி தமிழ் கேமிங் நம்மளோட வந்தாச்சு. உள்ளே வந்துட்டு நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒருத்தங்காலியாக இல்லை. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து விளாண்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான். இப்போ வந்து நான் முன்னாடிலாம் ஃபஸ்ட் இடத்துக்குலாம் அசால்ட்டாக போயிடுவேன். இப்போ கொஞ்ச நாள் ஆனோடனே எனக்கு போக முடியல. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் கீழே எடுத்து ஃபஸ்ட் இடத்துக்கு போயிடுவேன். பெருசாகிட்டேன். இப்போ எத்தனாவது இடத்துல இருக்கேன், சைடில் எத்தனாவது இடத்துல இருக்கேன்னு காட்டுவாங்க. அதுதான் எனக்கு தெரியும். 504 பேர் இருக்காங்க இந்த கேமில்.
அதுதான் எனக்கு பிடிக்கும். அப்படியே காட்டுவாங்க எத்தனை பேர் இருக்கானுங்க, என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படின்றத அசால்ட்டாக காட்டுற மாதிரி போட்டிருந்தது தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் இந்த கேமில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.